இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானின் அணு ஆயுதம் மிரட்டல் மோடி முன் நடக்கவில்லை. முன்னிருந்த அரசியல் தலைவர்களுக்கு இந்த துணிச்சல் வரவில்லை என ஆரோவில்லில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் தமிழக கவர்னர் ரவி சிறப்புரை நிகழ்த்தினார். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் 75வது குடியரசு தினம் மைல்கற்கள் சவால்கள் எதிர்கால எல்லைகள் என்ற தலைப்பிலான தேசிய கருத்தரங்கு ஆரோவில் பாரத் நிவாஸ் அரங்கில் நடைபெற்றது. ஆரோவில் அறக்கட்டளை தலைவரும் தமிழக ஆளுநருமான RN ரவி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். அவர் பேசிய பொழுது, அரவிந்தரின் கனவுதான் ஆரோவில். உலகத்தின் எந்த பகுதியினர் இங்கு வந்து ஒன்றாக வாழ்வது இலக்கு. அதைதான் ஆரோவில் செய்கிறது. பாரதத்தின் அப்படிப்படியும் அதுவே என்றார். 75 ஆண்டு கால குடியரசிற்கு பிறகு என்ன அடைந்துள்ளோம்? 10 ஆண்டுகளில் பொதுவெளியில் மலம் கழிப்பதை ஒழித்துவிட்டோம். மதுவையும் பணத்தையும் கொடுத்து வாக்கிற்காக மதிப்பு இழக்க செய்துள்ளனர். 1000 ஆண்டுகளுக்கு முன் ஜாதி மதம் கலாச்சாரத்திற்காக போரிட்டது கிடையாது. 200 மாவட்டங்கள் மாவோஸ் கட்டுப்பாட்டில் இருந்தன. ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பி உள்ளது. மாவோஸ்டின் மாவட்டம் 200லிருந்து 12ஆக குறைத்துள்ளோம். அவர்கள் நாட்களை எண்ணுகிறார்கள். 30,000 சதுர கிலோமீட்டர் சீனா ஆக்கிரமித்துள்ளதை அகற்றி வருகிறோம். பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு என்ன பதிலடி கொடுத்தார் பிரதமர் என மக்களுக்கு தெரியும். பாகிஸ்தானின் அணு ஆயுதம் மிரட்டல் மோடி முன்னிற்கவில்லை. முன்னிருந்த அரசியல் தலைவர்களுக்கு இந்த துணிச்சல் வரவில்லை என தமிழக ஆளுநர் கேள்வி எழுப்பினார். அரவிந்தர் பாரதம் பற்றி கூறியுள்ளார். வேதங்களில் கூறியது போல் நாம் அனைவரும் ஒன்றாக வாழ்வதே சக்தி என கூறினார். அந்த பாரதம் எனும் சக்தி சனாதானம். சனாதானத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் பாரதம் இல்லை எனவும் தமிழக ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாய் ஜாதி மதம் கலாச்சாரத்தை வைத்து மக்களை பிரித்து வைத்துள்ளனர். பாரதம் என்பது மீனை போன்றது. அதில் உள்ள முள்தான் ஜாதி மதம் கலாச்சாரம் மொழி இவற்றை அகற்றினார் பாரதம் கிடையாது. பல அரசியல்வாதிகள் நினைப்பது போல் மக்கள் ஏமாளிகள் அல்ல. ஒவ்வொரு முறையும் சரியானவர்களை தேர்வு செய்கின்றனர். பிரதமர் மோடியை தவிர எந்த ஒரு தலைவரும் தமிழை மிகப்பெரிய அளவில் கொண்டாடவில்லை. தமிழ் செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார். எதிர்கால குடியரசும் எதிர்கால பாரதமும் இணைந்துள்ளது என கூறி உரையை நிறைவு செய்தார் தமிழக ஆளுநர் ரவி. நிகழ்ச்சியில் ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் ஜெயந்தி ரவி மற்றும் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த கல்வியாளர்களும் அறிஞர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகரில் நடைபெற்ற மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாமை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகரில் பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான நிறுவனம் இணைந்து நடத்திய மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் குறிஞ்சி நகர் மணமகள் மன்றத்தில் நடைபெற்றது. இந்த முகாமை சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். முகாமில் மகளிருக்கு மார்பகம் மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் கண்டறியும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகள், அதிக வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை புற்றுநோய் கண்டறிதல், அதிக இரத்தப்போக்கு கருப்பையில் கட்டி, தாம்பத்திய உறவின் பின் இரத்தப்போக்கு, கர்ப்பப்பை இறக்கம், குழந்தையின்மை, மார்பகத்தில் கட்டி மற்றும் குழந்தைகளுக்கு இதய நோய், பெருமூளை வாதம், இரத்த குறைவு, சிறுதலை வளர்ச்சியின்மை, நுரையீரல் பாதிப்பு, நீரிழிவு நோய், காய்ச்சல் வாத நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு மருத்துவர் சிகிச்சை அளித்து தேவைப்படுபவர்களுக்கு மருந்துகளும் மாத்திரைகளும் ஆலோசனைகளும் வழங்கினார். மேலும் பெண்களுக்கு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் சிறந்த மருத்துவ ஆலோசனை குழுவினர் சிகிச்சை அளித்து ஆலோசனைகளை வழங்கினர். இந்த முகாமில் லாஸ்பேட்டை தொகுதி சேர்ந்த ஏராளமான மகளிர் குழந்தைகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தொடர்ந்து இந்த முகாமில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்த முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, ஆட்சி அதிகாரத்தில் சப்தகிரி அறக்கட்டளையினர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து மக்கள் பணியினை செய்து வருகின்றனர். இந்த முகாமில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு இந்த முகாம் அமைக்கப்பட்டது மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது எனவும், மருந்துகளும் மாத்திரைகளும் மருந்தகத்தில் வாங்கினால் மிகவும் பணம் செலவாகும். இதனை இந்த முகாமில் இலவசமாக வழங்கப்பட்டது என சப்தகிரி அறக்கட்டளைக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் தங்களது ஆதரவு என்றும் உங்களுக்கு இருக்கும் என்று முகாமில் கலந்து கொண்ட மகளிர் தெரிவித்தனர்.
காலாப்பட்டில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடித்த குழு கடன் நிலுவையில் இருப்பதாக கூறி தனிப்பட்ட வங்கி கணக்கை முடக்கி பேரம் பேசும் கோட்டக்குப்பம் வங்கி மேலாளர் மற்றும் காலாப்பட்டு வங்கி மேலாளர் மீது வாடிக்கையாளர் காவல்துறையில் புகார் அளித்தனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியைச் சேர்ந்த இந்திரா முருகன் என்பவர் இன்று காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் காலாப்பட்டு இந்தியன் வங்கி கிளையில் கடந்த 5 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் தனது வங்கி கணக்கை திடீரென கடந்த வாரம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் தகவலும் இல்லாமல் முடக்கியுள்ளனர். வங்கி கணக்கு முடக்கம் செய்தது குறித்து காலாப்பட்டு இந்தியன் வங்கி மேலாளரிடம் கேட்டபொழுது கோட்டக்குப்பம் வங்கி கிளை முடக்கியதாக தெரிவித்தார். கோட்டக்குப்பம் இந்தியன் வங்கி கிளை மேலாளரிடம் கடந்த 8ஆம் தேதி நேரில் சென்று கேட்டபொழுது 2006 சுய உதவி குழுவில் கடன் ரூபாய் 68,000 மற்றும் வட்டி ரூபாய் 1,20,000 பாக்கி இருப்பதாகவும் அதனை செலுத்தினால் உங்கள் வங்கி கணக்கு திறக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அப்பொழுது இந்திரா 15 ஆண்டுகளுக்கு முன்பு கிளிஞ்சல்கள் என்ற சுய உதவி குழுவின் வாயிலாக கடன் பெற்று அதனை வட்டியுடன் அந்த காலக்கெடுவுக்குள் திரும்ப கட்டி முடித்துள்ளேன். அதற்கான NOC வாங்கவில்லை. அந்த குழுவின் தலைவர் செயலாளர் தற்பொழுது ஊரில் இல்லை. அதிலிருந்த உறுப்பினர்கள் சிலர் இறந்துவிட்டனர். சிலர் வெளியூருக்கு சென்று செட்டில் ஆகிவிட்டனர். இந்த நிலையில் எனது தனிப்பட்ட வங்கி கணக்கை முடக்கியது தவறு. அதனை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரும்படி கேட்டுள்ளார். அப்பொழுது வங்கி கணக்கை நாங்கள் முடக்கவில்லை என்றும் காலாப்பட்டு கிளை மேலாளரை சந்திக்க சொன்னதன் பேரில் காலாப்பட்டு கிளை மேலாளரை நேரில் சென்று கேட்டபொழுது அவர் மேலே பேசிவிட்டு சொல்வதாக கூறியுள்ளார். வீட்டுக்கு வந்தவரிடம் கோட்டக்குப்பம் வங்கியிலிருந்து பேசுவதாக 8438593057 என்ற நம்பரிலிருந்து பேசியவர் கடன் தொகையை தள்ளுபடி செய்கிறோம், ஒரே தவணையாக 10,000 ரூபாய் மட்டும் செலுத்துங்கள், குழுவில் வாங்கிய கடனை முடித்து வைக்கிறோம் என்று கூறியுள்ளனர். இதனை இந்திரா உறவினர் குமாரிடம் தெரிவித்த தொலைபேசி எண்ணை கொடுத்துள்ளார். அந்த நம்பரில் குமார் தொடர்பு கொண்ட பொழுது அவரிடமும் 10,000 ரூபாய் கொடுத்தால் மொத்த கடனையும் முடித்துக் கொடுப்பதாக தெரிவித்துள்ளனர். இன்று இந்திரா முருகன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் குமார் மற்றும் துணை ஆய்வாளர் பிரகாஷ் ஆகியோரிடம் விரிவான புகாரை எடுத்து அதன் மூலமாக கொடுத்து 15 ஆண்டுகளுக்கு முன்பு சுய உதவி குழுவின் வாயிலாக கடன் பெற்று கட்டி முடித்து NOC வாங்காத ஒரே காரணத்தை பயன்படுத்தி 15 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது கடன் இருப்பதாக கூறி எனது தனிப்பட்ட வங்கி கணக்கை முடக்கி பேரம் பேசும் கோட்டக்குப்பம் வங்கி மேலாளர் மற்றும் காலாப்பட்டு வங்கி மேலாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். உடனடியாக துணை உதவி ஆய்வாளர் பிரகாஷ் சம்பந்தப்பட்ட வங்கி கிளைக்கு சென்று வங்கி மேலாளர் சஞ்சய் குமார் மற்றும் துணை மேலாளர் அஸ்வின் குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். அப்பொழுது வங்கி மேலாளர் உயர் அதிகாரிகளிடம் பேசிவிட்டு பதில் கூறுவதாக 2 நாள் அவகாசம் கேட்டனர். அதன் பேரில் வரும் திங்கட்கிழமை வருமாறு வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலாப்பட்டில் 15 ஆண்டுக்கு முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை மீண்டும் எழுந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் நேற்றிரவு துவங்கிய கனமழை அதிகாலை வரை இடியுடன் பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழை நீர் வெள்ளம் போல் புகுந்தோடியது. குறிப்பாக ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை, டாக்டர் MGR நகர், கணபதி நகர், ரங்கா நகர் பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கியது. மேலும் மேட்டுவாய்க்கால் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. பல இடங்களில் மின்கம்பங்களும் சேதமடைந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் பாதிப்படைந்த பகுதிகளை பார்வையிட்டு நிரந்தர தீர்வு காண்பதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தனர். மேலும் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், உதவி பொறியாளர் சிவகுமார், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், NR காங்கிரஸ் பிரமுகர் ஞான இருதயராஜ், டாக்டர் MGR நகர் நலவாழ்வு சங்க தலைவர் வைத்திலிங்கம், வெங்கடாச்சலபதி அசோகன், ராஜமூர்த்தி, கதிர் தேசிகன், பாலச்சந்தர், நடேசன், வீரசாமி, ராதாகிருஷ்ணன் மற்றும் பலர் உடனிருந்தனர். அரியங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்த் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி தலைவர் வசந்த் பிறந்தநாள் விழா அரியங்குப்பம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், மாநில பாஜக தலைவர் BP ராமலிங்கம், மாநில பொதுச் செயலாளர் லட்சுமிகாந்தன், மாநில செயலாளர் ராபு, மாநில துணைத் தலைவர் பழனி, மணவெளி தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், மாவட்ட தலைவர் சுகுமாரன் ஆகியோர் முன்னிலையில் பிரம்மாண்ட கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்களுக்கு இலவச புடவை மற்றும் 1000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை அசைவ விருந்தும் வழங்கப்பட்டது.
இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தொகுதி பொறுப்பாளர் சக்தி பாலன், முருகன், ரஞ்சித், அன்பு, வரதப்பன், வெங்கட், பாலாஜி, செந்தில், சக்தி முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் சிறப்பாக செய்திருந்தனர். விழா இறுதியில் பாஜக நிர்வாகி சந்திரமோகன் நன்றி கூறினார். நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி தொழிற்சங்க தலைவர் ரமேஷ் மனைவி சுந்தரியின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் மலர் வணக்கம் நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்று மலர் வணக்கம் செலுத்தினர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி ஏட்டன் எம்ப்ளாய்ஸ் யூனியனின் சிறப்பு தலைவர் சேதராப்பட்டு திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷின் மனைவி சுந்தரியின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வள்ளலார் சாலையில் அமைந்துள்ள செல்வநாதன் வரவேற்பு இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்வினை ஏட்டன் எம்ப்ளாய்ஸ் யூனியனின் தலைவர் மோகன்தாஸ் ஒருங்கிணைத்தார். செயலாளர் பாஸ்கர் வரவேற்புரையாற்றினார். மனோஜ்குமார் நன்றியுரை வழங்க உருளைப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, எல்&டி பாட்டாளி தொழிற்சங்கத்தின் கௌரவ தலைவர் கருணாநிதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாநில செயலாளர் சிவநாதன், தமிழர் களமழக தேசிய பேரவை இயக்கத்தின் மாநில செயலாளர் வேல்சாமி, AIUTUC மாநில செயலாளர் சிவகுமார், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாநில செயலாளர் மகேந்திரன், தனுசு நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் விக்ரம், செங்கோலன் சுவாமி, இரவி, நாம் தமிழர் கட்சி உறவுகள் சுபஸ்ரீ, தமிழ்செல்வன், காமராஜ், சசிகலா, இளங்கோ, கார்த்திகேயன், மதியழகன், தொழிலதிபர்கள் ரஃபிக், கணக்காளர் முருகன், அலெக்சாண்டர், கேசவன், பூசிடு தொகுதி விசிகா தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகி விஜயன், வழக்கறிஞர் சிவசங்கர், வில்லியனூர் வீராசாமி கோர்கோடு, சிவாபாலன், L&T தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, கொளஞ்சிநாதன், HTL தொழிற்சங்க நிர்வாகி பன்னீர்தாஸ், சுஜாதா, திருபுவனை சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ஜெயக்குமார், முத்துக்குமார், சந்திரன், குப்புசாமி, L&T மற்றும் பிரைட் தொழிற்சாலை தொழிலாளர்கள், புதுச்சேரி ஊடகம் மற்றும் நாளிதழ் செய்தியாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற சுந்தரியின் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மலர் வணக்கம் செலுத்திவிட்டு முதலாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மயிலமுருகன் திருக்கோவிலுக்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற ரோட் ஷோவில் முதல் நிகழ்வில் உலக அரங்கில் புதுச்சேரி சுற்றுலாவின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி சுற்றுலா ரோட் ஷோ 2020-2025 புதுவையில் நேற்று துவங்கி இன்று வரை புதுச்சேரி சுற்றுலாத்துறை, மத்திய வெளியுறவு அமைச்சகம், சென்னையில் உள்ள தென்னிந்திய சுற்றுலா பிராந்திய அலுவலகம் சிறப்பு ஒத்துழைப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்த ரோட் ஷோவில் முதல் நிகழ்வு நேற்று புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள பன்னாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்திய சுற்றுலாத்துறையின் தென்னிந்திய பிராந்திய இயக்குநர் வெங்கடேசன், புதுச்சேரி அரசு செயலர் மணிகண்டன், புதுச்சேரி பிராந்திய பாஸ்போர்ட் அதிகாரி விஜயகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுற்றுலாவின் சிறப்பு அம்சங்கள், வர்த்தக வாய்ப்புகள், பிரான்ஸ் புதுச்சேரி மக்களின் உறவுகள், உலக அரங்கில் புதுச்சேரி சுற்றுலாவின் முக்கியத்துவம், ஈர்ப்பு, ஆன்மீகம், சகோதரத்துவம், போக்குவரத்து மற்றும் சுற்றுலா வசதிகள் குறித்து எடுத்துரைத்தனர். நிகழ்வில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட தென்னிந்தியாவின் 60 மிகச்சிறந்த மற்றும் வளர்ந்து வரும் சுற்றுலா வர்த்தகர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர் பங்கேற்ற சுற்றுலா வர்த்தகர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. 20க்கும் மேற்பட்ட புதுச்சேரி கைவினை கலைஞர்களின் கைவினை பொருட்கள் அரங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தது. மாலையில் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாணவிகள் மற்றும் ஆரோவில் சுரம் குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து சுற்றுலா வர்த்தகம் குறித்து கலந்துரையாடி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்வில் புதுச்சேரி அரசு தலைமை செயலர் சரத் சவுகான் உடனிருந்தார். ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் திருப்பணிக்கு முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் 1,10,000 ரூபாய் சொந்த பணத்திலிருந்து கோவில் நிலம் வாங்க நன்கொடை வழங்கினார். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இட விரிவாக்கம் மற்றும் திருப்பணிக்காக ஆலய நிர்வாகிகள் மற்றும் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் 1,10,000 ரூபாய் ரொக்க பணத்தினை வழங்கினார். மேலும் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பால் குக்கர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் பொழுது ஊர் தலைவர்கள் TK குமரகுரு, மூர்த்தி, சிவாஜி, கண்ணன், ராதாகிருஷ்ணன், விஜய், விநாயகம், புருஷோத், பாஸ்மாஸ், பூபாலன், மணிகண்டன் மற்றும் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பாம்பு நுழைந்ததால் மாணவிகள் அலறி அடித்து ஓடினர்.
புதுச்சேரி காந்தி வீதி முத்தியால்பேட்டை பகுதியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி உள்ளது. கல்லூரி வளாகத்தில் இருந்த புதருக்குள் பாம்பு ஒன்று பதுங்கி இருந்தது. இதை பார்த்த மாணவிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். அந்த பாம்பு அங்கும் இங்குமாக ஓடி சிறிது நேரத்தில் அங்குள்ள ஒரு புதருக்குள் பதுங்கிக் கொண்டது. இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இதனிடையே கல்லூரி மாணவிகள் அந்த பாம்பை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்லூரி நிர்வாகத்திடம் வலியுறுத்தினர். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 4 பேர் உயிரிழந்த நிலையில் அரசு அதிகாரியின் மெத்தன போக்கால் இந்த சம்பவம் நடைபெற்றதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குடிநீரில் கழிவுநீர் கலந்ததை அறியாமல் உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த 4 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் தண்ணீரை பருகியதால் உடல் பாதைக்கு உட்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசு மற்றும் அதிகாரிகளின் மெத்தன போக்காலும் அலட்சியத்தாலும் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் வேங்கை வயலில் குடிநீரில் மனித கழிவு கலக்கப்பட்ட நிகழ்வுக்கு இணையானதாக உள்ளது. எனவே அரசு அந்த 4 பேரின் குடும்பத்தாருக்கு உரிய நிதி வழங்க வேண்டும் என்பதோடு நாம் தமிழர் கட்சி தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டனர். குடிநீரில் கழிவுநீர் கலந்து 4 பேர் இதுவரை இறந்துள்ள நிலையில் இதற்கு முழு பொறுப்பேற்று முதல்வர் மற்றும் துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும். துறை அதிகாரிகள் அனைவரையும் உடனடியே நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும். உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர பரிசோதனை வழங்க வேண்டும். மேலும் குடிநீரில் கழிவுநீர் கலந்த தண்ணீரை பருகியதால் 4 உயிர்கள் பறிகொடுத்து 100க்கும் மேற்பட்ட நபர்கள் ஆபத்தான நிலையில் பாதிக்கப்பட்ட தொகுதிகள் மருத்துவ பரிசோதனை செய்யாமல் காலம் தாழ்த்தும் புதுச்சேரி அரசால் ஏற்பட்டிருக்கும் இந்த பெரும் துயரில் புதுச்சேரி முழுக்க உள்ள பொதுநல இயக்கங்கள், சமூக அமைப்புகள், வலைதள ஊடகங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதி என்று தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் பேரெழுச்சியாக கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். புதுவையில் திடீரென நள்ளிரவில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கிராமப்புறங்களில் ஆங்காங்கே அதி கனமழை பெய்து வரும் நிலையில் நள்ளிரவு நகர பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த இந்த கனமழையால் புதுச்சேரி நகரம் முழுவதும் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சாலைகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட குயவரப்பாளையம் செல்லபெருமாள் கோவில் வீதியில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற 15ஆம் தேதி மகளிரை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினம் 15ஆம் தேதி புதுச்சேரியில் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பெருமளவில் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மகளிரை ஊக்கப்படுத்தும் வகையில் நடைபெறும் மகளிர் காங்கிரஸ் உதய நாள் விழா காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காலையில் கொடியேற்றப்பட்டு பின்னர் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாத யாத்திரை செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் மகளிருக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு விழாவில் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, மகளிர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மூகாம்பிகை நகர் மற்றும் விடுதலை நகரில் 14,50,000 ரூபாய் செலவில் 2 இடங்களிலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து துவக்கி வைத்தார். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நயினார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவு சார்பில் 14,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. தொடர்ந்து முதலியார்பேட்டை விடுதலை நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் 14,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. 2 நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா சார்பில் நடைபெற்ற மருத்துவர், பெற்றோர், ஆசிரியர் இருநாள் பயிலரங்கில் பெற்றோரின் மனநலம், மன அழுத்தம் மேலாண்மை மற்றும் மனசோர்வை சமாளிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் புதுச்சேரி ஆட்டிசம் சொசைட்டி மற்றும் பாண்டிச்சேரி டிஸ்லெக்சியா அசோசியேஷன் இணைந்து 12/9 மற்றும் 13/9 ஆகிய தேதிகளில் பெற்றோர் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிலரங்கத்தை நடத்தியது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் ஃபார்மர் டீன் பீடியாட்ரிஷியன் டாக்டர் மகாதேவன், சைக்காட்ரிஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வித்யா, பீடியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஜிப்மர் பிரசன்னா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளராக பள்ளியின் தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் நிகழ்ந்தார். முதல் நாள் நிகழ்ச்சியில் பிரசன்னா வீடு முதல் பள்ளி என்ற தலைப்பில் சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளின் உணர்ச்சி, தேவைகளை புரிந்து கொள்ளுதல், வீட்டிலேயே செய்யக்கூடிய கற்றல் செயல்முறைகள், கற்றல் நடவடிக்கைகள் குறித்து விரிவான விரிவாக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் செயல்முறைகள் விளக்கம் குறித்து விளக்கம் அளித்தனர். முனைவர் புவனா வாசுதேவன் இந்த ஒரு நாள் சிறப்பு பெற்றோர், ஆசிரியர், மாணவர்கள் அனைவருக்கும் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் அளித்தது. புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமி சார்பில் 19வது பேட்சின் சர்டிபிகேஷன் டே நட்சத்திர விடுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமி சார்பில் கடந்த 6 வருடமாக மேக்கப், பியூட்டிஷியன், நெயில் ஆர்ட், ஹேர் ஸ்டைல் போன்ற பல்வேறு அழகு கலைகளை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. மேலும் வெளிநாடுகளில் இருந்து பல பெண்கள் ஜெனிஃபர் பியூட்டி அகாடமியில் பயின்று வருகின்றனர். அதே போன்று இங்கு படித்தவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் பல ஏழை பெண்களுக்கு இலவசமாக கல்வியையும் ஜெனிஃபர் பியூட்டி அகாடமி வழங்கி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமியின் 19வது பேட்ச் மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதையொட்டி மேக்கப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் விதவிதமாக மேக்கப் செய்து கொண்டனர். அவர்களுக்கு சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது குறித்து ஜெனிஃபர் கூறும் பொழுது, தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் உலக சாதனை நிகழ்வு அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.